Alhamdulillah, Alhamdulillah Rabbil Alameen. Assalatu wassalamu ala Rasulihil Kareem. Amma ba'd. Faqad qala Allah Ta'ala fil Qur'anil Kareem wal Furqanil Majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Qala Nabiyuna sallallahu alayhi wa sallam, afdalu dhikri la ilaha illallah wa afdalu du'a alhamdulillah, aw kama qala alayhi salatu wassalam. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma salli ala sayyidina nabiyyina maulana Muhammadin tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. Sadaqallahu al-aliyyul azim. Alhamdulillah, அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் 200வது பெண்கள் பயான் மஜ்லிஸை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழுகின்ற வாழப்போகின்ற இந்த மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக. யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களுக்கு ஆஃபியத்தை தருவானாக. யாருக்கெல்லாம் கவலைகள் இருக்கிறதோ அல்லாஹ் அந்த கவலையெல்லாம் நீக்கி வைப்பானாக. நமக்கு மத்தியிலே அன்பையும் பண்பையும் பாசத்தையும் நேசத்தையும் இஹ்லாஸையும் தந்தருள்வானாக. நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மதரசாவை கியாமத்து வரை அல்லாஹ் நடத்தாட்டுவானாக. நமது மஸ்ஜிதை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமக்கு இந்த மஸ்ஜிதுக்கு மதரசாவுக்கு முழு உம்மத்துக்கும் உம்மத்தினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய தீனின் ஸ்தாபனங்களுக்கும் உதவக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, 200வது பயான் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கல. 200வது பயானுக்காக என்ன தலைப்புல பேசலாம் அப்படிங்கல மனசுல பட்ட விஷயம் அல்ஹம்துலில்லாஹ். 200 வாரங்களாக நடத்தி கொடுத்த அல்லாஹுக்கு அல்லாஹ் எல்லா புகழும் அப்படிங்கிற அந்த வார்த்தை. இன்னைக்கு நாம பேச போறதும் என்னது? அல்ஹம்துலில்லாஹ். என்ன அல்ஹம்துலில்லாஹ்? என்ன அல்ஹம்துலில்லாஹ்? குர்ஆனுடைய துவக்கமே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆனுடைய துவக்கமே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவன்கிட்ட ஏதாவது கேட்கணும் அல்லது நன்றி செலுத்தணும், அதற்கு சிறந்த வழி என்னன்னா அல்ஹம்துலில்லாஹ். துஆ கேட்கல என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் தான் ஆரம்பிக்கணும். தண்ணீரை குடித்த அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா சொல்றமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மின் மப்தலாக பிஹி. இப்படி எதற்கெடுத்தாலும் நன்றி செலுத்துவதற்கான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. மறுமை நாள்ல மனிதர்களினுடைய நன்மைகள் எடை போடப்படும் போது இந்த ஒத்த வாரத்தை அந்த தராச நிரப்பிடும். இந்த ஒத்த வாரத்தை நன்மையின் தராசை கணக்க செய்யும். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தல அல்லாஹ் இன்னும் என்ன செய்வான்? நமக்கு அதிகமாக வழங்குவதா வாக்குறுதி வச்சிருக்கான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல நுழைந்த உடனே உலகத்துல அல்லாஹ் வணங்குறதுக்கு தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, இன்னும் பிற அமல்கள் இருக்குது. ஆனா சுவனவாசிகள் சொர்க்கத்துல நுழைந்த உடனே அல்லாவை துதிக்கின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு சொன்னா அது
அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தர் தும்பினாரு, என்ன சொல்லுவாரு அவரு? அல்ஹம்துலில்லாஹ். தும்பினா ஒருத்தர் என்ன செய்வாரு? கடமையான தொழுகையை தொழுகிறான். தொழுகைக்கு பின்பு உட்கார்ந்து 33 தடவை என்ன ஓதணும்? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது அடியானுடைய இறை நேசனுடைய உள்ளத்துல இருந்து வரக்கூடிய ஒரு நன்றி உணர்வு, இறை நம்பிக்கையினுடைய பறைசாற்றும் ஒரு உன்னதமான விக்ர் அல்ஹம்துலில்லாஹ். மார்க்க அறிஞர்கள் புகழ வந்து நாளா பிரிப்பாங்க. மார்க்க அறிஞர்கள் புகழ் புகழ் அப்படிங்கிறத என்ன செய்வாங்க? நாளா பிரிப்பாங்க. படைத்த அல்லாஹ் அவனையே புகழ்ந்து கொள்வது, அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வான். அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வான். இப்படி ஒரு புகழ் இருக்கு. அல்லாஹ் மனிதர்களை புகழ்வது, அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறான், அல்லாஹ் மனிதர்களை புகழ்றான், மனித அல்லாஹுவை புகழ்றான். மனுஷன் என்ன செய்வான்? அல்லாஹுவ புகழ்வான். மனுஷன் இன்னொரு மனிதனை புகழ்வான். இந்த 4 புகழுக்கும் சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ் தான். இந்த 4 புகழ்லையும் வர அந்த ஹம்துக்கு தகுதியானவன் யாருன்னு சொன்னா அது அல்லாஹ் தான். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அவங்க அற்புதமா அல்லாஹ்ட்ட நன்றியுணர்வை வெளிப்படுத்துவாங்க. போன வாரம் என்ன தலைப்புல பயான் பேசணும்னு ஞாபகம் இருக்கா? போன வாரம் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. சலாமை பற்றி சொன்னோம். கைர் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கும் ஞாபகம் இருக்கு. அதனால என்ன செய்யணும்? நாம பேசுற பேச்சு கொஞ்சம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதுனால என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். எல்லா தருணங்களிலும் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அற்புதமா நன்றி உணர்வை வெளிப்படுத்துவாங்க. துர்ரியத்தம் மன் ஹமல்னா மஅ நூஹ் இன்னஹு கான அப்தன் ஷகூரா. நூஹோட கப்பல்ல ஏற்றி நாம அவங்கள பாதுகாத்தமே, அந்த சந்ததியினரே நிச்சயமாக அவர்கள் மிகவும் நன்றி செலுத்தும் அடியாராக இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? மிகவும் நன்றி அப்தன் ஷகூராவா இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவார். அதென்ன அப்தன் ஷகூரா? மிகவும் நன்றியுள்ள அடியான். ஏன் அல்லாஹ் அப்படி அழைச்சான்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வ ஸகானி வலவ் ஷாஅ லிஜஅலனி ஜாயிஅன். அவங்க எப்படி நன்றி செலுத்துவாங்களா? இந்த உணவை தந்து என் பசியை நீக்கி அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நாடி இருந்தா என்ன பசியிலேயே போட்டிருக்கலாம். அல்லாஹ் நாடி இருந்தா என்னை பசியிலேயே போட்டிருக்கலாம். ஆனா என்ன செய்யல? 200வது பெண்கள் பயான்ல சிறப்பான தபருக் இல்லாம என்ன செஞ்சிருக்கலாம்? அல்லாஹ் முடிச்சிருக்கலாம்ல. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? ஸ்வீட்டையும் காரத்தையும் கொண்டு வந்து மஜ்லிஸை சிறப்புப்படுத்திட்டான். அப்ப என்ன செய்யணும்? நாம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, இந்த உணவை தந்து என் பசியை நீக்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவன் நாடி இருந்தால் என்ன பசியிலேயே போட்டிருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி வலவ் ஷாஅ லிஜஅலனி உரியானா. ஒரு ஆடையை அணிஞ்சா இந்த ஆடையை எனக்கு அணிவித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவன் நாடி இருந்தால் என்ன ஆடை இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானி வலவ் ஷாஅ லிஜஅலனி ஹாஃபியா. தண்ணீரை குடிச்சா தாகத்தை தீர்க்கிறதுக்கும், செருப்பு அணியும் போது வெயில் சகதியிலிருந்து காலோடு நடக்க விடாமல் செருப்பை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். பாத்ரூமை விட்டு வெளியே வந்த போது சொல்லுவாங்க, இந்த தீங்கை நீக்கி கழிவுகளை என்கிட்ட வெளியேற்றி என் சத்துக்களை என்கிட்டயே நிலை பெறச் செய்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஒரு சின்ன தேவை நிறைவேறினா கூட அது நடக்காம போயிருந்தா என்ன ஆகிருங்கிறத யோசிச்சு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி சொன்னதுனாலதான் அவர் மிகவும் நன்றி செலுத்தும் அடியாராக அப்தன் ஷக்கூராக இருந்தான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாமளும் அப்படி என்ன செய்யணும்? ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற அடியாரா இருக்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் மக்களுக்கு தீன் எடுத்து சொன்னாங்க. பல துன்பங்களை சந்திச்சாங்க.
ஆனா இறைவனை பழிக்கல. ஒவ்வொரு நொடியும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே நன்றி உணர்வுக்கு இலக்கணமாக திகழ்ந்ததுனாலதான் அல்லாஹ் அவங்கள அழியா புகழோடு அத்தன் ஷகூரா அப்படின்னு சொல்லி பாராட்டுறான். இன்னைக்கு நம்ம நிலையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எங்க எப்படிங்க இருக்கு வியாபாரம்? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு அப்படின்டுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, என்னத்த வியாபாரம், எப்படியோ இருக்கேங்க, மாத்திரையில தாங்க வாழ்க்கை ஓடுது, இப்படி சிலர் சலிப்பான வார்த்தைகளை அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற நன்றியுணர்வுக்கு மாற்றமா என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் மஸ்ஜிதுக்கோ மதரசாக்கு இல்ல நல்ல காரியங்களுக்கு தொடர்ந்து உதவிக்கிட்டே இருப்பார். ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க மாசம். திடீர்னு பார்த்தா 25,000 ஆக்கிடுவார். என்ன ஹாஜியார் இப்படி குறைச்சிட்டீங்க, உஸ்தாதுகளுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் என்ன செய்வாரு, வியாபாரம் சரியில்லை ஹஜரத்துங்க, துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரம் சரியில்லாத போது 50,000 என்ன செய்யணும், 25 குறைக்கிறது இல்ல அல்ஹம்துலில்லாஹ், 60,000 கூட்டுறதுதான் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமான ஒரு ஆன்மீக கணக்கை நமக்கு சொல்லி தருவாங்க. லாபம் ஏறும் போது தர்மத்தை ஏத்துறது இல்ல, லாபம் குறையும் போது தர்மத்தை குறைக்காம நாம கொடுத்தோம்னு சொன்னா அந்த கஷ்டமான நேரத்தில் கொடுத்த சதக்காவை அல்லாஹ் அதிகப்படுத்துறான், அல்லாஹ் அள்ளி கொடுக்கிறான். அவன் அதை பார்க்கறான், இந்த அடியா லாபத்தை குறைத்த போது தர்மத்தை கூட்டுகிறானா அப்படின்னு அல்லாஹ் பார்க்கறான். இவன் அதை அதிகப்படுத்தி கொடுக்கும் போது 2 கோடி ரூபாய போன வருஷம் லாபம் கொடுத்திருந்தா அடுத்த வருஷம் 5 கோடியா அல்லாஹ் மாத்திடுவான். லாபத்தை முடக்கி வைத்திருக்கும் பூட்டை உடைப்பதற்கான வழி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா நாம சதக்காவை குறைக்க கூடாது, என்ன செய்யணும், கூட்டி கொடுக்கணும், அதிகப்படுத்தணும். இல்லைங்கிற போது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் இவன் எப்படி என்ன செய்யறான் அப்படின்னு உற்று நோக்குகிறான். அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலேயே அதிகமான அருட்கொடைகள் கொடுக்கப்பட்டவங்க. தனித்துவமிக்க அற்புதங்களை மோஜிசாக்களை அல்லாஹ்ட்ட இருந்து பெற்றிருந்தாங்க. ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருந்துச்சு. அல்லாஹ் சொல்லுவான், தாவூதோட குடும்பத்தினரே நன்றி அறிதலுடன் நற்செயல்களை செய்யுங்க, என் அடியார்கள்ல மிக சொற்பமானவங்க தான் நன்றியுடையவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவோம். உடனே தாவூத் ஸல்லல்லாஹு அல்லாஹ்ட்ட வந்தாங்க, யா அல்லாஹ், ஒரு நெஞ்ச உருக்குற மாதிரி கேட்கிறாங்க, என் இறைவனே, யா அல்லாஹ், உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறது, எப்படி நான் நன்றி செலுத்த முடியும்? ஏன் நன்றி செலுத்துவதே அதற்கான உடல் அமைப்பையும் மனப்பக்குவத்தையும் கொடுத்தது யாரு? நீதான். இது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்னு உணர செஞ்சையே, இதை விட வேற எப்படி நான் நன்றி செலுத்துறது அப்படின்னு என்ன செஞ்சாங்களா? எத்தனையோ பேரு அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்தாம இருக்கிறாங்க. இது அல்லாஹ் கொடுத்ததுன்னு நினைக்கிற பத்தியா, இதுவே ஒரு நன்றி அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் வகி மூலமா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னானா, தாவூதே, இப்பத்தான் நீ எனக்கு உண்மையான நன்றியை செலுத்திட்ட. காரணம் என்னன்னு சொன்னா, உன்னால முழுமையாக நன்றி செலுத்த முடியாது. ஏன்? நன்றி செலுத்துறதுக்கான சிந்தனையும் நன்றி செலுத்துறதுக்கான சூழ்நிலையையும் யாரு தரணும்? அல்லாஹ் நீதான் தரணும்னு விளங்கிக்கிட்ட பத்தியா, இதுதான் மிக சிறந்த நன்றி அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். புரியுதா சொல்றது? அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, வணக்கம் செய்யணும். அந்த வணக்கம் செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்தவன் யாரு? அல்லாஹ்தான். இறைவன்ட்ட எப்படிலாம் வார்த்தையை தேடி உனக்கு நன்றி சொல்ல என்ன தகுதி பத்தல அப்படின்னு பலவீனத்தை ஒப்புக்கொள்கிறோமே, அதை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். எப்படி நன்றி செலுத்துறது தெரியல, திக்கு முக்காடி போய் இருக்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் நியமத்துக்களை வாரி வழங்குறான். யா அல்லாஹ், இது நீ கொடுத்த பிச்சை, உனக்கே எல்லா புகழும், எனக்கு எப்படி இதற்கு சரியான நன்றி செலுத்துறதுன்னு தெரியலன்னு சொல்லி சொல்ற பார்த்தீங்களா, இதுவே மாபெரும் நன்றி செலுத்துதல். சோதிக்கப்பட்ட மனிதருக்கு லிசானன் ராக்கிரா, அல்லாஹுவை துதிக்கும் நாவு வேணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாம.
அல்லாஹுவை துதிக்கும் நாவு. சோதனையில கூட என்ன செய்யணும்? அல்லாஹ்வை துதிக்கணும். தாபியின்கள்ல சிறந்த ஒரு அறிஞர் அபூ கிலாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எகிப்து நாட்டோட கடற்கரை பகுதியில ஓரமா போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு ராணுவ முகாம் இருக்குது. அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்த போது அந்த வழியில பழைய கிழிந்த ஒரு கூடாரத்தை பார்க்கிறாங்க. யாரு? தாபியின்களில் சிறந்த அறிஞரான அபூ கிலாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு கூடாரத்தை பார்க்கிறாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள இருந்து மெல்லிய சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆர்வத்தோட இவங்க பக்கத்துல போறாங்க. அத காது கொடுத்து கேட்கிறாங்க. அப்ப அங்க ஒருத்தர் இப்படி துவா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, யா அல்லாஹ், உன்னுடைய படைப்புகள்ல பலரை விட என்ன எவ்வளவோ மேன்மைப்படுத்தி என் மீது எண்ணற்ற அருட்கொடைகளை செறிந்துள்ளாய். அதற்காக உனக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அவர் சொல்றார். படைப்புகளில் பலரை விட என்னைய சிறப்புப்படுத்தி இருக்க, எண்ணற்ற அருட்கொடைகளை எனக்கு கொடுத்திருக்க அப்படின்னு அவர் சொல்றார். அந்த குரலை கேட்டுட்டு அபூ கிலாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூடாரத்துக்குள்ள எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கூடாரத்துக்குள்ள எட்டி பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்? வர்ணிக்க முடியாத கொடூரமா இருந்துச்சு அந்த மனிதனினுடைய சூழ்நிலை. சொல்றதுக்கே முடியாத அந்த அளவுக்கு அவர் இருந்தார். இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கிறவங்க, பல நேரங்கள்ல பொருளாதாரத்துல மோசம் அடைஞ்சவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவருக்கு 2 கண்ணும் பார்வை இல்லை. அவருக்கு 2 கண்ணும் இல்லை. 2 கையும் வெட்டப்பட்டிருக்கு. 2 காலும் செயலிழந்து இருக்குது. காலு செயலிழந்து போச்சு, கையில்ல, கண்ணும் பார்க்காது, படுத்த படுக்கையா கிடக்கிறாங்க. கிழிந்து போன உடல் நலிவுற்று இருக்கிற மாபெரும் சோதனை அங்க கிடக்கு. இவ்வளவு உடல் உபதைகளோட வறுமையில வாடுற ஒரு மனுஷன் அல்லாஹ் என்னைய எவ்வளவு மேன்மைப்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு உருகி உருகி நன்றி செலுத்தினதை பார்த்து அபூ கிலாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு வியப்ப கட்டுப்படுத்த முடியும். அவர்கிட்ட பக்கத்துல போனாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்டாங்க, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். உங்களை பார்க்கும் போது கண் பார்வை இல்ல, கை கால்கள் இல்ல, உடல்ல எந்த ஆரோக்கியமுமே இல்ல. அல்லாஹ் என்னை பலரை விட மேன்மைப்படுத்தி பெரும் அருட்கொடைகளை தந்திருக்கான் அப்படின்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அந்த மாபெரும் அருட்கொடை என்ன அப்படின்னு கேட்டாங்க. மாபெரும் அந்த அருட்கொடை என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, புன்னகையா, அல்லாஹ் உனக்கு நற்கூலி வளர்க்கட்டும்பா, நீ பார்க்கறது உண்மைதான். ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன்னு சொன்னா, அல்லாஹ் படைப்புகள்ல எத்தனையோ கோடி படைப்ப மனிதர்களை படைச்சிருக்கிறான். அவர்களுடைய பலருடைய உள்ளங்கள் இறைவனை மறுக்குது, நாவு இறைவனை திட்டுது. ஆனா அல்லாஹ் எனக்கு இந்த நிலையிலையும் அவனை துதிக்கும் நாவை கொடுத்திருக்கிறான், லிசானன் ராக்கிராவை கொடுத்திருக்கிறான், அவனுக்கு நன்றியோடு இருக்கக்கூடிய ஒரு இதயத்தை கொடுத்திருக்கிறான், கல்பன் ஷாக்கிராவை கொடுத்திருக்கிறான், சோதனைகளை பொறுத்து கொள்ளும் ஒரு உடலையும் மிச்ச வச்சிருக்கிறானே, இதை விட பெரிய அருட்கொடை என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டான். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு நலிவுற்று இருக்கும் போது எனக்கு சிறந்த நாவு இருக்குது, சிறந்த கல்பு இருக்குது, சிறந்த உடல் இருக்குதுன்னு அவர் சொல்றார். அந்த ஈமானிய பேச்சை கேட்டு அபூ கிலாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மெய் சிலிர்த்து போய்விட்டார். அப்ப அந்த பெரியவர் அந்த மனுஷன் சொன்னா, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்ய முடியுமா? எனக்கு நீங்க யாரு யாரு கேட்டது? அந்த படுத்து கிடக்கிற உடல் குன்றி போய் இருக்கிற அந்த மனிதர் அபூ கிலாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட கேட்கிறாங்க, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்க பெரியவரேன்னு. என்ன உதவி வேணும்? இந்த உலகத்துல எனக்கு பணிவிட செய்யறதுக்கு ஒரு மகன் இருந்தான். எனக்கு இன்னும் உணவை கொடுப்பான், தாகத்துல தண்ணி கொடுப்பான், இயற்கை உபதைகளை கழிக்க உதவுவான். ஆனா அவன் நேற்று காலையில போனவே வீட்டுக்கு வரவே இல்லை. அவனை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு பாருங்க. அவனை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு பாருங்க. உடனே இப்படிப்பட்ட நல்லடியாருக்கு செய்கிற ஒரு உதவியா அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா அவர் என்ன செஞ்சாரு, தேடி போனாரு. பாலைவன பகுதியில தேடி அலையிறார். தூரத்துல சில எலும்புகளும் ஆடுகளின் கூட்டமும் சிதறி கிடக்கு. அருகில போய் பார்க்கிறாரு. அங்க பேரதிர்ச்சி. அந்த முதியவருடைய மகனை பாலைவன சிங்கம் ஒன்று அடித்து கொன்று உடலை தின்று தீர்த்து விட்டது.
அபு கிலாஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நில குலைஞ்சு போனாங்க. கைகால் இல்லாத கண் தெரியாத அந்த முதியவருக்கு இருந்த ஒரே உலகத்தின் துணையும் போய்விட்டதே, இந்த செய்தியை எப்படி நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு தவிச்சு போயிட்டார். ரொம்ப தயங்கியபடி கூடாரத்துக்கு வந்தாரு. அபு கிலாஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரியவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு யோசிக்கிறார். ஒரு தத்துவமான ஒரு கேள்வியை கேட்டாரு அந்த பெரியவர் அந்த கண் தெரியாத உடல் ஊனமுற்று கிடக்கிற அந்த உடல் என்ன செய்யறாரு, அவரு கேட்கிறாரு, பெரியவரே, அல்லாஹுக்கு பிரியமான பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மிகவும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த முதியவர் சொன்னாரு, ஆம், நன்றா தெரியும். சொத்துக்கள் பிள்ளைகள் அழிக்கப்பட்டு உடல் முழுக்க நோய் பரவுச்சு, கடுமையான சோதனையை அவங்க சந்திச்சாங்க. என்ன செஞ்சாங்க அவங்க? அபு கிலாஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்க அவர்கள் மாபெரும் பொறுமையை கையாண்டாங்க, இறைவனுக்கு நன்றி செலுத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அபு கிலாஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மெதுவா சொன்னாங்க, விஷயத்துக்கு வர்றாங்க. அப்படின்னா அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பொறுமையை போல நீங்களும் இப்போது பொறுமையாக இருங்கள். உங்க ஒரே மகனை ஆடு மேய்க்க சென்ற இடத்துல சிங்கம் கடித்து இறந்து விட்டான், அவன் எலும்புகள் தான் மிஞ்சியது. இந்த கடுமையான பேரிடி செய்தி. இந்த முதியவர் கதறி அழல, இறைவனை சபிக்கல, நாவல இருந்து கெட்ட வார்த்தைகள் வல்ல, வந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. என் சந்ததியில எனக்கு முன்னாடி நரக நெருப்புக்கு செல்லும் எவரையும் அவன் உருவாக்கவில்லை. என் மகனை பாவமில்லாத தூய்மையான நிலையில தன் பக்கம் அழைத்துக் கொண்டானே, அவனுக்கே எல்லா புகழும். ஏன் மிருகம் கடுத்து ஷஹீதாயிட்டார், அவர் நரகத்துக்கு அவர் போக மாட்டார். என் சந்ததியில நரகத்துக்கு யாருமே போகாம எனக்கு முன்னாடி அல்லாஹ் என் சந்ததியை ஆக்கிட்டான்னு சொல்லி அவ்வளவு கஷ்டத்திலையும் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். அப்படி சொல்லிட்டு ஒரு மூச்சு விட்டாரு, அங்கனையே அவருடைய ரூஹ் பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அபு கிலாஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனியா அந்த உடலை அடக்கம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணி தவிக்கிறாங்க. இப்ப அந்த வழியில வந்த சில பயணிகள் உதவி செஞ்சாங்க, உடலை கழுவி கஃன் துணி அணிவிச்சு அடக்கம் செஞ்சாங்க. இப்போ வந்தவங்கல்ல அந்த முதியவருடைய முகத்தை பார்த்துட்டு சொன்னாரு, சுப்ஹானல்லாஹ், இவர் யாரு தெரியுமா? இவர்தான் புகழ்பெற்ற சஹாபி அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் நெருங்கிய தோழராக இருந்த ஃபலாஹ் பின் யஸீத் அப்படின்னு சொன்னார். அபூ தர்தாவினுடைய நெருங்கிய தோழர் ஃபலாஹ் பின் யஸீத் அப்படின்னு என்ன செஞ்சார், அவரு சொன்னார். அப்ப அல்லாஹுவை துதிக்கின்ற நாவு, அதிலிருந்து பிறரை குறை பேசுறது, குற்றங்களை ஆராயறது, புறம் பேசுறது, சபிக்கிறதெல்லாம் வரக்கூடாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃலது விக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், விக்ரில சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், துஆல சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. ஆக நம்ம துஆவை ஆரம்பிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சொர்க்கத்துக்கு சென்ற பிறகு அங்கு செய்யக்கூடிய இபாதத்துக்களில் முதன்மையானது சொர்க்கத்துல நுழையும் போது சொர்க்கவாசியை சொல்லிக்கிட்டே போற ஒரு வாரத்தை அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக அல்ஹம்துலில்லாஹ் இருக்குதே, வாழ்க்கையில நம்மோடு பின்னி பிணைந்து விட வேண்டும். நல்லதா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், துன்பமா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், உடல் நலம் இல்லாமல் இருந்தாலும், பொருளாதாரம் கிடைச்சாலும் பொருளாதாரம் கிடைக்கலைனாலும், பிள்ளை சொன்னபடிய கேட்டாலும் புள்ள சொன்னதை கேட்கலைனாலும், அப்ப எல்லா நிலைகளிலும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு முறை புனித கஅபாவை தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் காபாவுடைய திரையை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப உருக்கமா துவா கேட்கிறான். அவன் கேட்ட துவா வழக்கமான மனிதர்கள் கேட்கும் துவாவை விட வேற மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. அல்லாஹும் மஜஅல்னி மின் கலீல், அல்லாஹும் மஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் என்னை உன்னுடைய கொஞ்சமான அடியார்களில் ஒருத்தனை ஆக்கிரு. அவர் என்ன கேட்டாரு? கொஞ்சமான அடியார்கள்ல என்னைய ஒருத்தனை ஆக்கிரு அப்படின்னு மட்டும் கேட்கிறாரு. மீண்டும் மீண்டும் அழுதுகிறது கேட்கிறார். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தவாஃப முடிச்சுட்டு அந்த மனுஷர்கிட்ட போய், நண்பரே, நீங்க இப்படி ஒரு வித்தியாசமான துவாவை கேட்கறீங்களே, மனிதர்கள் எப்பவுமே இறைவன்ட்ட அருள் பெரிய கூட்டம் அதிகமா இருக்கணும் அப்படித்தானே கேட்பாங்க.
நீங்க என்னன்னா என்னைய கொஞ்சமானவங்கள்ல சேர்த்துன்னு சொல்லி அழுகிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டார். இப்ப அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவர் சொன்னாரு, அமீருல் முஃமினீனே, நான் ஏன் இப்படி கேட்கிறேன்? அல்லாஹ் குர்ஆன்ல சில வசனங்களை நீங்க கவனிக்கலையா? வகலீலும் மின் இபாதியஷ் ஷக்கூர். உன் கழுத்துல தொங்குற இந்த விஷ வாள் எதற்குப்பா அப்படின்னு. இந்த வாள்கள் தான் பத்ரில் எந்த பயனும் அளிக்கலையே, அதனால் அதை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு மழுப்புறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபால நடந்த அந்த உரையாடலை நேரில் பார்த்த மாதிரி அந்த ரகசியத்தை போட்டு உடைச்சாங்க. இப்போ உமைர் சொன்னார், நீங்கள் சொல்கிறது பொய். சஃப்வானும் பின் உமையாவும் காபாவில் நிழலில் அமர்ந்து பேசலையா அப்படின்னு கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் கடனையும் குடும்பத்தையும் அவர் பார்த்துக்கிறதா பொறுப்பேற்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்னைய கொல்றதுக்கு சரி செஞ்சீங்களா இல்லையா? அல்லாஹ் உங்களுடைய திட்டத்தை எனக்கு தெரிவித்து விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே விளவளத்து போயிட்டாரு உமைர். அங்கே மூணாவதா எந்த நபரும் இல்லையே. அப்போ நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹுவின் தூதர் தான் அப்படின்னு சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம், எங்களை இஸ்லாத்தின்பால் நேரு வழி காட்டிய அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும்னு சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். நபியை கொல்ல வந்தவர் அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹுவை புகழ்ந்து ஒரு நொடியில் இஸ்லாத்துடைய நிழலுக்குள்ளே வந்து சஹாபியானார், தோழரானார் அப்படின்னு இப்னு ஹிஷாம் அப்படிங்கிற சீரா நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறதே ஒரு அற்புதமான வார்த்தை. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம். நிறைய பேர் சொல்கிறதில்ல. சொல்கிறவங்களும் இந்த அல்ஹம்துலில்லாஹ்வினுடைய வீரியத்தை உணர்றதில்லை. இப்படி செய்யக்கூடிய எல்லா திக்ருகளுமே அப்படித்தான். எனவே பேச வைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ்.
பேச்சை கேட்க வைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். பேசிய பேச்சுக்கள் உள்ளத்தில் பதிய வைத்த அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற மஜ்லிஸுகளை நடத்தி தரக்கூடிய அந்த அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். இனி எல்லா நிலைகளும் சொல்வோம் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மஜ்லிஸை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.